என்ன நடந்தது? எதற்காக நீ பதட்டத்தோடு ஓடி வருகிறாய்? எனக்கு என்ன நீ கட்டளையிட்டாய்? பாரிஜாத மலர்கள் ஒன்றை கூட களவு போகக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உரைத்தேன். பாரிஜாத மலர் அனைத்துமே களவு போய்விட்டதப்பா, களவு போய் என்ன? பாரிஜாத மலர்கள் அத்தனையுமே களவு போய்விட்டதா? அதற்கு காரணம் யாரு? போது நிறுத்துறா. அதற்கு காரணம் ஊர்வசியா? ஏண்டா டே, உனக்கு என்ன நான் கட்டளை விடுத்தேன்? என்னுடைய வார்த்தை மீறி என்ன செய்தாய்? பூலோகம் சென்றாய். பூலோகத்திலே ஊர்வசி தங்கை என்று தெரிந்திருந்தோம். அவளிடத்திலே நீ தவறாக நடந்து கொண்டாயே. அப்படி நடக்கலாமா? ஆதரே தவறுதானே. எப்போது தங்கிடத்திலே தவறாக நடந்து விட்டாயோ, இனிமேற்கொண்டு நீ எனக்கு மகன் இல்லை, நான் உனக்கு தந்தை இல்லையா? இப்போதே உனக்கு கூடிய சாபம். அப்பா, தெரிந்தோ தெரியாமல நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்களப்பா. என்னை மன்னிப்பு கேட்டாலும் சரி, மன்றாடினாலும் சரி, உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. எப்போது என்னுடைய வார்த்தை மீறி பூலோகம் சென்றாயோ, ஊர்வசினத்திலே தவறாக நடந்து விட்டாயோ, இப்போதே கொடுக்கின்ற சாபம். எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? மீண்டும் அதே பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்திலே ஒரு நாட்டு மன்னனுக்கு நீ மகனாக பிறக்க வேண்டும். மகனாக பிறந்து அங்கு வரை இன்ப துன்பங்களை ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்து வந்தால் அதன் பிறகு உன்னை என்னுடைய மகனாக ஏற்றுக் கொள்வேன். உனக்கு என்ன நான் கட்டளை விடுத்தேன்? என்னது? எனக்கு தேவையான மலரை கொண்டு பூலோகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அர்ச்சனை செய்து விட்டாயா? ஏய், எப்போது என்னுடைய கட்டளை மீறி, என்னுடைய வார்த்தை மீறி நீயும் பூலோகம் சென்றாயோ, எனக்கு தேவையான மலரை பறித்தாயோ, இனிமேல் கொண்டு இந்த தேவலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது. உன்னுடைய நாட்டு எனக்கு தேவை கிடையாது. இப்போதே உனக்கு கொடுக்கின்றேன். அமைதியாக இரு. எப்போது என்னுடைய வார்த்தை மீறினாயோ, பூலோகம் சென்றாயோ, இப்போதே உனக்கு கொடுக்கின்ற சாபம். எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? நீயும் மீண்டும் பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்திலே ஒரு நாட்டு மன்னனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும். மகளாக பிறந்து அங்கு வரை இன்ப துன்பங்களை ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்து வந்தால் அதன் பிறகு இந்த தேவ சபை நாட்டியமானலாம்.